அன்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு முழுவதும் மிக மிக சந்தோஷமான செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய பதிவாக இருக்கும். அதாவது கோட்சாரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். இவர் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக கடகராசியை நோக்கி வர இருக்கின்றார். ரொம்ப பாஸ்டாக வருவார். கடகத்தில் உச்சம் பெறுவார். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா விஷயத்துலையுமே தோல்விகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயமே பிரைட்டாக இல்லைன்னு அர்த்தம். நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகள் எதுவுமே ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு என்ன காரணம்? நம்ம வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, செல்வகாரகன், மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது புனித கிரகம், சுப கிரகம், ஒரு ஒளிமிகுந்த கிரகம். அந்த கிரகம் போய் 8ல் மறைகிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நல்லதல்ல. அதே மாதிரி குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது 5ஆம் இடம், 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அந்த 5ஆம் இடத்தினுடைய அதிபதி நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கோல்சாரத்தில் எப்படி இருக்குது? இந்த 2க்கும் 5க்கும் உரிய குரு பகவான் 8ல் மறைஞ்சு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தோட ஒரு வாழ்க்கை பயணம் போய்கொண்டு இருக்கிறது. என்ன செய்கிறதுனே தெரியலையா, என்ன செய்கிறதுனே தெரியுது. அதில் முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடகு வச்ச நகைகளை மீட்ட முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. எந்த பக்கம் போனாலும் அடிதான் விழுகுது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஐயா, நொந்து போயிட்டேன் ஐயா. என்னுடைய வாக்குக்கு சொல்வன்மைக்கு ஒரு மரியாதையே கிடையாது ஐயா, ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது. பொது இடங்கள்லையும் சரி, வீட்லேயும் சரி, வேலை செய்யும் இடங்கள்லையும் சரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இருட்டடைஞ்ச மனநிலையிலே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள் தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு நல்ல நேரம் நமக்கு வருமா அப்படின்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நம்மளை ரிலீஃப் பண்ணி விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை விட்டு பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இந்த அதிசார பயிற்சியில் கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் பல விஷயங்களில் மீண்டு வெளியில் வருவீங்க. அது கன்ஃபார்மாக நடக்கும். அதில் முதற்கட்டம், இந்த குரு பகவான் அதிசாரமாக 9ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெற்ற நிலையில் அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்கள் ராசியைத்தான் பார்ப்பார். விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ ராசியை பார்க்குற போது அப்பாடா என்னன்னே தெரியல, எனக்குள்ள ஒரு சந்தோஷம், இனம் புரியாத மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. பரவாயில்ல, ஒரு பிரைட்டாக இருக்கிறேன். அதாவது என்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ என்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னெல்லாம் சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அப்படி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம். அந்த மாதிரி குரு ராசியை பார்க்கும்போது பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்போது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அது 5ஆம் பார்வைக்கு மிகப்பெரிய வலிமை. இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது இனி தடையில்லாமல் நடக்கும். சுபமங்கல நிகழ்வுகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிற திருமண வயதில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அந்த திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கக்கூடிய அமைப்பு, துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். வெளி இடங்களில், பொது இடங்களில் வேலை செய்கிற அத்தனை இடத்திலும் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ரிலாக்ஸ் மைண்டோடு நம்ம இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த அதிசாரமாக 9ஆம் இடத்திலிருந்து வக்ரகதியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார். இது வரைக்கும் உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயமே மங்குது ஐயா, செயல்படுத்தவே முடியல. நான் போகிற காரியம் எதுவுமே போன உடனே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல வேலைகள் கிடப்பில் இருக்குது. அந்த கிடப்பில் இருக்க வேலைகளை என்னால் எடுத்து செய்ய முடியல, தடை தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வெளியிலேருந்து எனக்கு ஒரு உதவி உபகாரங்கள் எல்லாம் கிடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் போயிட்டுருக்கேன். ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நானே என் கையை உண்டி நானே தான் எந்திரிக்கலான்னு பார்க்குறேன், நான் தடுமாறுறேன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்குற போது துணிச்சலாக இறங்கலாம். யார் தயவும் தேவையில்லை. இப்போது இந்த குரு 18லேருந்து, அதாவது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் நீங்கள் ராஜா தான்.
தைரியமாக தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்திலும் இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டு. உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை இல்லை. நிறைய சப்போர்ட்டிங் உதவி உபகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனோ மகிழ்வான விஷயம். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், அந்யோன்யமாக இருக்கும். சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். அதாவது சிறிய தொழில் பண்ணக்கூடிய, குறுந்தொழில் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? தபால் துறையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நல்ல ஆதாயம். இன்டர்நெட் துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்ல ஆதாயம். தகவல் பரிமாற்றம், மீடியாக்கள் துறை, பத்திரிகை துறை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆதாயம் ஐயா. கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், கமிஷன் ஏஜென்ட் வேலைகள் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க இருக்கின்றது. அதுக்கப்புறம் அவர் அந்த 9ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிற ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் என்னையா? பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் தான் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 5ல் இருக்கிற போது என்னன்னு கேட்டால், ஒரு இருள் கிரகம் 5ல் இருக்கிற போது மனசு ஒரு பிரைட்டாகவே இல்லை, மனசு ஒரு தெளிவாக சிந்திக்கவே முடியல, ஒரு கவலையாகவே இருக்குது, ஒரு விரக்தி மனப்பான்மையோடயே இருக்கிறேன். என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு பின்னடைவாகவே இருக்குது. தெளிவான சிந்தனைகள் பிறக்க மாட்டேங்குது, தெளிவான முடிவுகள் இருக்க முடியல. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருப்பீங்க பார்த்தீங்களா? நிறைய விஷயங்களை நான் மன அழுத்தத்தோடையே இருக்கிறேன், அந்த மன அழுத்தங்கள் மாற மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். ஒரு பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இப்படித்தான் இருக்கும். அப்படிங்கிற இது எதை நினச்சி நம்ம அந்த ஃபீல் பண்ண போகிறோம்? நமக்கான காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இல்லை, சரியான வேலை, வருமானங்கள், தொழில் விஷயங்கள் எல்லாமே அப்படியே பின்தங்கி இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. குடும்பத்தில் செலவுக்கு மேலே செலவு, வருமானம் ஒரு பங்குன்னா செலவு ரெட்டிப்பாக இருக்குது, கையில் காசு பணம் பிடிச்சு நிறுத்த முடியலை, அதான் வரவுக்கு மீறிய செலவுகளாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மாறக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த குரு அதிசாரத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று அவர் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். பிள்ளைகளால் பெரும் சந்தோஷம், பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் ஒரு ஆதாயம், பூர்வீக சொத்துக்களால் ஒரு ஆதாயம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வங்களுக்கு நான் போக முடியாமலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இனி கண்டிப்பாக போவீங்க. அப்போ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, போட்டி பந்தயங்களில் கடந்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டுத் துறையில் இருக்கிற நிறைய நண்பர்களுக்கு நல்ல ஆதாயம். அதே மாதிரி உயர் கல்வி வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பதவி ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்கும் நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. பண வரவு தாராளமாக இருக்கும் ஐயா. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீண்ட காலமாக வராத பணம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, கேட்ட இடத்துல பணம் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்படி உதவி உபகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படியான விஷயங்களெல்லாம் நடக்கிறதுனால விருச்சிக ராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய போராட்ட கதியில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. ஒரு சில விஷயங்கள் மீண்டும் வெளியே வந்துடுவோம். நல்ல யோகமான அற்புதமான நேரம் ஐயா இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம், அவங்களும் சில விஷயங்கள் மீண்டும் வெளியே வந்துடுங்க. அப்போ இது வரைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதி காத்துக்கொண்டு, வேலை வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கிற, ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி தூரதேச பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை நாம் பெறப்போகிறோம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. சில நேரங்கள் சில காலகட்டங்கள் நமக்கு ஒத்துழைக்க வேண்டால் ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். அந்த சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது குருவினால் வரக்கூடிய ஆதாயம். இப்போ இந்த காலகட்டத்தில் குரு சனி பகவானை 5ஆம் இடத்திற்கு சனி பகவானை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியம் ஐயா. சனி பகவான் கர்மகாரகன், நீதிமான், தொழில் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டு வேலையில் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் உழைப்பே ஓயவே மாட்டேங்குது, ஆனால் வருமானம் குறைவாக இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துலையுமே எனக்கு வருமானம் தான் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால தான் எனக்கு சிரமமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி அதாவது ஒரு மாத காலமாவது நமக்கு நல்லா இருப்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பரவாயில்ல, இந்த 7-8 மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இந்த அக்டோபர் 18க்கு மேலே கொஞ்சம் மாற்றம் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்போ சுதாரிச்சுக்குங்க. நல்ல நேரம் வந்தாச்சு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான நேரம். நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க.
நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையிலாம் நீங்கள் இருப்பீங்க. அப்போ மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் புகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு கூட விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அவர் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, 5ஆம் இடத்துடைய சனி பகவானை பார்க்கின்ற பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஐயா. உழைப்பால் உயரக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய அருளும் குருபகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விடப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது. சரியா நண்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ இந்த அதிசார பேச்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இது எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ராசி பலன் கேட்குறதுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஐயா, ஒரே டூப்ளிகேட்டான விஷயமா இருக்குது, ஜோதிடத்தை நம்புவோமா ஜாதகத்தை நம்புவோமா வேணாமான்னெல்லாம் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அவர்களுக்கெல்லாம் சொல்வது என்னதான் இருந்தாலும் கோட்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக 20% தான் வேலை செய்யும். விருச்சிக ராசியில் கோடான கோடி நபர்கள் இல்லையா, எந்த இடத்துக்கு நம்ம மட்டுமா இருக்கிறோம். இந்த கோடான கோடி நபர்களுக்கு 20% பேர் அப்படிங்கிறது யாருக்கு எப்படி படிக்கும் அப்படின்னா அவர்களுடைய ஜாதக ரீதியாக அவர்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறார்களோ, எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறார்களோ, அந்த கரணத்துக்கான அதிபதி நம் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், நடப்பது யோகாதிபதி தசையா அல்ல அவயோகி தசையா கர்ணனானுடைய தசையா, திதி சூனியம், அதாவது 30 திதியில் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு திதி சூனியம் கிடையாதுன்னு சொல்கிறது ஜோதிடம் சொல்லுது. அப்போ பாக்கி திதிகளெல்லாம் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு திதி சூனிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த திதி சூனியத்தினுடைய அதிபதிகள் தசாபுத்திகள் நடக்குதா, என்ன விஷயம், தொழிலில் முன்னேற்றம் இல்லை, அப்போ 10ஆம் இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது, அது எதனால், அதை ஆய்வு பண்ணணும். எல்லா விஷயத்துலையுமே கடனுக்கு மேலே கடன் ஆகிட்டே இருக்குது, உழைச்சும் கூட கையில் காசு பணம் தாங்களா, அப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயம் 6ஆம் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, தொழில் பண்ணி கடன் ஆகிட்டேன், வேலைக்கு போகிறப்ப கடன் இல்லாமல் இருந்தேன், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் சுய ஜாதகத்தில் பெர்ஃபெக்டாக நம்ம கரெக்டான பலனை தேடி எடுத்து சரியான முறையில் மாற்று வழியில் நாம் பயணிக்கவில்லை என்றால் இந்த கோச்சார பலனை கேட்டு கேட்டு நாம் வெறுமனே சும்மா தான் உட்காந்துருக்கணும். இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு அடித்தளமான விஷயம். ஒரு பேசிக்கான சில விஷயங்களை பற்றி பேசி தான் அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக முடியும். சில பேர் கேட்கலாம், நீங்கள் சாதாரணமாக நாங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிற மாட்டோம், அப்புறம் ஏன் நீங்கள் கோச்சார பலன் போடுறேன்னு கேட்பாங்க. கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயங்களை பேசித்தாயா மேல்பட்ட விஷயங்களுக்கு நம்ம போக முடியும். அதனால் எந்த ஒரு பேசிக்கான விஷயத்தையும் பேசாமலே மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக முடியுமா, போக முடியாது. இதெல்லாம் கோச்சார பலன் அப்படிங்கிறதா ஒரு வரப்பிரசாதம். நம்ம சுய ஜாதகத்தை நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பலனும் அந்த பலனும் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை வாழ வைப்பதற்கு வழிகாட்டியாக கண்டிப்பாக சுய ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி இருக்கும். அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத விஷயம். அதை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பயணிக்காதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதான். ஜாதக ரீதியாக எந்த கோவிலுக்கு போகணும், எந்த அவதார புருஷனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணணும். இதையெல்லாம் பார்க்காம நம்ம வாட்டுக்கு கண்மூடித்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் ஜோதிடத்தில் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டி கிடச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை வசந்தமாகத்தான் மாறும் அப்படின்ற கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.